வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்மள பல பேரும் கருவேப்பிலை சாப்பிட்றதே கிடையாது. நம்மள பல பேர்கிட்ட போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவன்மைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நன்மைகளோட சேர்த்து இன்னும் நிறைய மருத்துவன்மைகளும் இருக்குது. இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கு. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கும், பசியை தூண்டக்கூடிய சக்தியையும் நமக்கு கொடுக்கும். ஸோ மென்மேலும் கருவேப்பிலையில என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து கொண்டு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான சக்தி மேம்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கு. இப்படிப்பட்டவங்கலாம் கருவேப்பிலையால் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நீங்க பெறுவாங்க. ஸோ அப்போ வயிற்றில் நமக்கு எந்த விதமான உணவும் தங்காது. அதெல்லாமே செரிமானமாகப்பட்டு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்களாக உறிஞ்சப்படும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நன்றாக வெளியேறுவதால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம் தொடர்பான வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும். புற்றுநோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, புற்றுநோய் பரவாமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டிருக்கு. கருவேப்பிலை உடலுக்கு மேலே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலும், நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலும் தோல், வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக நமக்கு குறையும். ஸோ கருவேப்பிலை உள்ளுக்குள் சிறிதளவு அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா உடலினுடைய உள்ளுறுப்புகளில் எப்படிப்பட்ட புற்றுநோய்களும் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம். ஆகையால சருமத்துக்கு மேலிடம் ஏற்படக்கூடிய இந்த ஸ்கின் டிசீஸ், தோல் புற்றுநோய்களையும், வயிறுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வயிறு சம்பந்தமான புற்றுநோய்களையும், உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களையும் ஏற்படாமல் தடுப்பதற்கு கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும். மொத்தத்தில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு, புற்றுநோய் பரவாமல் புற்றுநோய் கட்டிகளினுடைய வளர்ச்சியெல்லாம் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும். சொரியாசிஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசிஸ் எனப்படக்கூடிய ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய் ஏற்படுது. இக்குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்படுது. உணவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலையை நல்லா மென்று சாப்பிடுபவர்களுக்கு இந்த மாதிரி தோல் சம்பந்தமான வியாதிகள் எளிதில் அணுகாது. நீங்கள் கடுகு எண்ணெயும் அதுக்கு பயன்படுத்தலாம். கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா சொரியாசிஸ் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விடுபட ஆரம்பிக்கும். எந்த விதமான தோல் சம்பந்தமான நோய்களுமே உங்களுக்கு ஏற்படாது. தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய காலத்தில் பலருக்கும் ஆனால் அப்படி இருக்கிறது கிடையாது. தலையில் பொடுகு பிரச்சனை இருக்குது, பேன் தொல்லைகள் இருக்குது, இளநரை, இளம் வயசுலேயே முடி நரைத்து விடுவது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே போக்குவதற்கு அதிகமாக கருவேப்பிலையை நம்ம சாப்பிடும்போது நமக்கு கருவேப்பிலை நம்மளுடைய உடலுக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இயல்பாகவே உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடியை அடர்த்தியாக வளர வைக்கும், கருகருவென்று வளர வைக்கும். முடிக்கு அடர்த்தி அளிக்கிறதால தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் கருவேப்பிலை நீக்கிடும். கருவேப்பிலை ஊற வைத்து தேங்காய் எண்ணெயை கருவேப்பிலை பார்த்தோம்னா ஊற வைத்து தேங்காய் எண்ணெயை சேர்த்து நம்ம தலைக்கு தடவி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே நம்ம நீங்கும். ஸோ நம்ம உணவுகளையும் சேர்க்கலாம், தலைமுடிகளையும் பயன்படுத்தலாம். நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். இரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் இரத்த சிகப்பணுக்கள் இது ரெண்டுத்தினுடைய அளவும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான அளவில் இருக்க வேண்டியது அவசியம். அதோடைய லெவல் குறையக்கூடாது, கூடவும் கூடாது. ரத்தத்தில் இரத்த சிகப்பணுக்கள் நமக்கு குறையும் பொழுது இரும்பு சத்து குறைபாடு நமக்கு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ நமக்கு இரத்த சிகப்பணுக்கள் குறைவதால இரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் குறையும். இதனால உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையிறதால நமக்கு உடல்ல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. இதனால சோர்வடைய ஆரம்பிச்சிடும். உடல் சோர்வு ஏற்படும், தலைவலி பிரச்சனை, மயக்கம், இது மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா நோய்க்கான அறிகுறிகள். இந்த நோய் இருக்கும்போது கருவேப்பிலை இலைகளையோ அல்லது கருவேப்பிலை இலைகளினுடைய பொடிகளையோ நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வர முடியும்னா இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ ரத்த
சிகப்பணுக்களின் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். ரத்த சிகப்பணுக்களின் லெவல் கரெக்டாக இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டான லெவலுக்கு வந்துடும். இதனால நமக்கு உடல் உறுப்புகளுக்கு ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயெல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வரவே வராது. விஷக்கடி தீர்வதற்கு கருவேப்பிலையை முதலுதவியாக பயன்படுத்தலாம். நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதர்கள்லையும் தேல், பூரான், தேனி, விஷவண்டுகள் போன்றவையெல்லாம் அதிகம் இருக்கு. ஸோ இவற்றினால கடிப்பட்ட நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை, அதாவது அலர்ஜியை ஏற்படுத்தலாம். இதுக்கு உடனடியாக சிறிது கருவேப்பிலை இலைகளை அவங்க மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்களினுடைய கடியால் உடலில் பரவக்கூடிய நச்சுக்கள் வந்து முறிய ஆரம்பிக்கும். ஸோ எந்த விதமான விஷக்கடி சார்ந்த பிரச்சனைகளுமே அவங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ உடனே அந்த விஷம் வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ரத்தத்தை சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்மளுடைய உணவுகளில் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளலாம். நீரிழிவு ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்கு. இது வந்து கசப்புத்தன்மை அதிகம் கொண்டதால சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே இது செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கண்ட்ரோலில் வைக்கும். ஸோ கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரோம் அப்படின்னா வெகு விரைவிலேயே நீரிழிவு நமக்கு கட்டுப்படும். சுருக்கமாக சொல்ல முடியும்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். உங்களுக்கு நீரிழிவு வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்வதை பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தினமும் அதிக அளவு சாப்பிட்டு வருவர்களுக்கும் தீவிர மது பழக்கம் கொண்டவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த ஆபத்தை அது ஏற்படுத்தும். ஸோ இப்படிப்பட்டவங்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கைவிட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கத்தை வந்து கைவிட்டுட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. மது அருந்தக்கூடிய புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமெல்லாம் வச்சுக்காதீங்க. அதிக அளவு நான்வெஜ்ஜை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பழக்கங்களை நிறுத்துவதோடு தினமும் கருவேப்பிலை இலைகளை பச்சையாகவோ அல்லது நீங்கள் உணவுகளில் சமைச்சோ நீங்கள் சாப்பிடும்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள்லாம் அகற்றப்படும். கொழுப்புகள்லாம் வந்து வெளியேற்றப்பட்டு கல்லீரலினுடைய நலம் மேம்படும். மூலம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு கியூர் ஆவதற்கு கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிகம் காரசாரமான உணவுகளை வந்து சாப்பிட்றது, தொடர்ந்து ஒரே இடத்துல நீண்ட நேரம் அமர்ந்து ஒர்க் பண்ணுறது, அந்த பணி புரிவது, நாள்பட்ட மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா மூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் ஏற்படும். இந்த மூல நோயை விரைவில் போக்குவதிலும் அந்த மூலத்தினால் ஏற்படக்கூடிய புண்களை வந்து ஆற்றுவதிலும் கருவேப்பிலை சிறப்பாக செயல்படுகிறது. எனவே மூல பாதிப்புக்குள்ளானவர்கள் கருவேப்பிலை அடிக்கடி சாப்பிட வேண்டியது அவசியம். ஸோ அவங்க கருவேப்பிலை அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மூலம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கியூர் ஆகிடும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்கு. ஸோ இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் தற்காலிகமாக செயலிழப்பது போன்ற ஆபத்தான பாதிப்புகளாக ஏற்படுது. இதயத்திற்கு நன்மை பயப்பதில் கருவேப்பிலை மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்கு. கருவேப்பிலை உணவுகள் அடிக்கடி சேர்த்துட்டு வரும்போது இதய தசைகள்லாம் நல்லா வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகாம நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவது தடுக்கப்படும். ஸோ அப்போ இதயத்துக்கு ரத்தம் வந்து சிறப்பான அளவில் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு ரத்தத்தை அனுப்பும். அதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.